மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. புருஷனாலதான் நீங்க ஒரு வருஷம் ஜெயில இருந்தீங்களாப்பா? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. உங்ககிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க நினைச்சேம்மா. ஆனா சொல்லாததும் ஒரு வகையில் நல்லதுதான். ஒரு வருஷம் நீயாவது நிம்மதியா இருந்திய, இல்லைன்னா நான் ஒரு வருஷம் ஜெயில இருந்ததை நினைச்சு நீ துடிச்சு வாழ்ந்திருப்பிய. நல்ல வேளை நான் கும்பிடுற அந்த வயக்காட்டம்மன் உனக்கு அந்த தண்டனையை கொடுக்கல. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குமா? நான் உங்களை ரொம்ப தேடினப்பா. என் வீட்டுக்காரையும் கேட்டு என் அக்கா வடிச்ச பயத்துல ஊரை விட்டு ஓடி இருப்பாருன்னு நக்கலா பேசினாருப்பா. ஏதோ பிரச்சனை வர வேண்டாம்னு நீங்க ஒதுங்கி இருக்கதான் நினைச்சிட்டு இருந்தனே தவிர அவங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு மோசமானவங்க நான் நினைக்கலப்பா. நான் என் புருஷனே வெறுத்துட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவர் குழந்தைய உன் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இந்த குழந்தை பிறந்தாவது உங்களுக்குள்ள இருக்கிற விரிசலை சரி செய்யட்டும், உன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும். இனிமே இந்த ஜென்மத்துல இந்த புருஷன் ஒட்டு உறவு எல்லாமே போயிடுச்சுப்பா. ஏற்கனவே இந்த ஒரு வருஷமா நான் நரக வேதனை தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். வாங்காத அடி இல்ல, கேட்காத சொல்ல இல்ல. அக்கா தான் அராஜகம் பண்றானா, தம்பியும் அதுக்கு தோணு. எனக்கு புருஷங்கிறதே 2ஆம் பட்சம் தான்ப்பா. முதல்ல அக்காவுக்கு தம்பியாதான் இருக்காரு, அவரை திருத்தவே முடியாதுப்பா. நல்ல குடும்பம், படிச்ச டாக்டர் மாப்பிள்ள நினைச்சு இப்படி ஒரு சிக்கல்ல கொண்டு போய் நான் மாட்டி விட்டேனம்மா. ஒரு சிக்கலும் இல்லப்பா, நாங்க போனதானே பிரச்சனை. இனிமே இங்கே இருந்துடுற. இல்லம்மா, அது தப்பான முடிவு. இந்த குழந்தைக்காக அவங்க ஒண்ணு விட மாட்டாங்க. மாப்பிள்ளைக்கு போலீஸ்ல செல்வாக்கு அதிகம், ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் முக்கியம். அதை விட பிறக்க போற குழந்தைக்கு அப்பா ரொம்ப முக்கியம். இப்ப குழந்தைக்கு அப்பா முக்கியம்னா எனக்கு நீங்க முக்கியம் இல்லையாப்பா? என் கதை முடிஞ்ச கதைமா. எனக்காக நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை அழிச்சிக்காத. நிச்சயம் சொல்றேன், இந்த குழந்தை பிறந்து மாப்பிள்ளை மனசை மாத்தும். உங்க 2 பேருக்குள்ள உடஞ்ச உறவு ஒண்ணு சேரும். இல்லப்பா, என் மனசு உடைஞ்சு போச்சு. நான் எதிர்பார்த்த வாழ்க்கை இது இல்ல. ஊருக்குதான் அவரு டாக்டர், உள்ளுக்குள்ள ஒரு வெறி பிடிச்ச மிருகம்பா. அந்த மிருகத்துக்கு இந்த குழந்தை பிறக்குதேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னொரு மிருகத்தை உருவாக்கிறோமோன்னு பயம் வந்துருச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதம்மா. சந்தோஷமா தானே நீ இந்த குழந்தைய பெத்துக்கிற? இல்லப்பா, தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கறத இந்த ஊர் உலகத்துக்கு காட்டிக்கணும்னு அவர் செஞ்ச ஏற்பாடுதான் அந்த குழந்தை. மீரா, ஒரு புருஷன் மனைவி கிட்ட ஆத்மார்த்தமா காட்டுற அன்பை காட்டி அவர் இந்த குழந்தைய உருவாக்கல. ஐயோ கடவுளே, இந்த வார்த்தையை என் மக வாயால நான் கேட்கிற மாதிரி வச்சுட்டியே. ஏன் என்ன உயிரோட வச்சிருக்க? என்ன ஒரு மனைவியா அவர் நடத்தல. இது தாலியா என் கழுத்துல இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். பெரும்பாலான நேரத்துல இந்த தாலி கயிறு எனக்கு தூக்கு கயிறாதான்ப்பா தெரியுது. இது கழட்டினாதான்ப்பா நான் தூங்குவேன். இது காதலோட அடையாளத்துல உருவான குழந்தை இல்ல, கட்டாயத்தினால உருவான குழந்தை. இப்ப அவர் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாருன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த குழந்தைய நான் சுமக்க விரும்பலப்பா. இது கலைக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதம்மா. அது தப்பு, அந்த சிந்தனையே தப்பு. பிஞ்சு குழந்தைய தண்டிச்சிடாதம்மா. எனக்கும் தெரியும்பா. இப்ப காலம் கடந்து போச்சு. இனிமே கடவுள் விட்ட வழி. நம்பிக்கை வைமா, நல்லதே நடக்கும். சரிப்பா. அப்பா, இன்னொரு விஷயம். வளகாப்புக்கு என்ன தேடி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க என் நெத்தில இருக்கிற காயத்தை தடவி விட்டுட்டு என்ன பார்த்தாங்க. 15 வருஷத்துக்கு முன்னால வயக்காட்டு அம்மன் கோவில்ல. ஆமாமா, நானும் அவங்கள பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க ஏன்பா இப்ப வந்தாங்க தெரியலமா, வேணா விசாரிச்சு பாக்க. மாப்பிள்ள வந்துட்டார் போல் இருக்கு. பாருங்கப்பா, இப்படி ஈவ இருக்கவே இல்ல மடிச்சிட்டே இருக்காரு. அம்மா, நீ கிளம்புமா. உங்களை விட்டுட்டு நான் எப்படிப்பா போவேன்? ஐயோ, இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது பெரிய விஷயமா. நீதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகன் கோயிலுக்கு வருவியே, நாம அங்க சந்திப்போம். வாமா, வா, கண்ணை தொடச்சிக்க. என்னடி திமிரா? 10 நிமிஷம் தான் உனக்கு டைம் கொடுத்தேன், இப்ப 11 நிமிஷம் ஆகுது. மாப்பிள்ள, நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் எது செஞ்சிருந்தாலும் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. மாப்பிள்ள, என் மேல இருக்கிற கோபத்துல
என் மகளை தண்டிச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். அவ தப்புக்கு அவளை தண்டிப்பேன், உங்க தப்புக்கு உங்களை நிச்சயம் தண்டிப்பேன். ஏறடி வண்டியில. பாத்துமா.